கல்யாணத்தை எங்க நடத்துறதா முடிவு பண்ணிருக்கீங்க? எங்க குலதெய்வம் மகமாய் சன்னதியில் நடத்துறதா தான் முடிவு பண்ணிருக்கோம். என்ன ராஜா, கோவில நடத்துறதுல உங்க 2 பேருக்கும் விருப்பம் தானே? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? தெய்வத்துக்கு முன்னால் நடக்கிறது தான் எங்களுக்கு பரம திருப்தி. இல்லடா ரவி, என்ன ஏண்டா கேக்குற? என்னங்க உடனே இலை போட வேண்டியதானே? போட வேண்டியதான். போடுவோம் போடுவோம். யாரா என் பஸ் பேரை மாத்தினது? இப்ப இந்த பஸ் உங்களுக்கு இல்லைங்க, நீங்க முதலாளியும் இல்லைங்க. யாரா முதலாளி? நாங்களே தான். என்ன அதிர்ச்சியா இருக்க? உங்க பஸ்ஸுக்கு நாங்க தான் இப்ப முதலாளி. நீங்க முதலாளியா? ஆமா, பணம் கொடுத்து தானே வாங்கியிருக்கோம். யாருகிட்ட வாங்குனீங்க? உங்க ஆசை மனைவி அழகிக்கு எழுதி வச்சீங்கல்ல, அவதான் பஸ்ஸை எங்களுக்கு வித்துட்டா. வித்துட்டா? ஆமா, பஸ்ஸை மட்டுமில்ல உங்க வீட்டையும் சேர்த்து நாங்க தான் வாங்கியிருக்கோம். என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? வழக்கமான உங்க பேச்சையும் காணோம், அந்த கம்பீரமான சிரிப்பையும் காணோம். கேள்விப்பட்டியா? இத நான் சும்மா விட போறதில்லை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறேன். தாராளமா போங்களே, செலவுக்கு வேணாலும் நாங்க தரோம். ஓஹோ, நேரம் கிடைச்சு போச்சுன்னு எது வேணாலும் பேசுறியா நீ? இல்ல சார், நீங்க தான் எங்களை பேச வச்சுட்டீங்க. பெண்களாலையும் பெத்தவங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்க முடியும்னு சபதம் போட்டல்ல, அதுல இது 2வது கட்டம். மறுபடியும் சந்திக்க வேண்டி வரும் சார். குட் பை. எங்கடா அழகி? அழகு ஊரை விட்டே போயிட்டாங்க. ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இதை நான் எதிர்பார்த்தேங்க. ஏன்னா நீங்க எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி தெருல நிறுத்தினீங்க, கடைசியில உங்களையே ஒரு பொண்ணு தெருல நிறுத்திட்டா பாத்தீங்களா? இதுக்கு பேரு தாங்க தர்மம். போடா மடையா. சின்னசாமி, கந்தசாமி, நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. ஏண்டா கந்தசாமி, நான் ஊர்ல இல்லாதப்போ அந்த அழகி எல்லாத்தையும் வித்து சுருட்டிக்கிட்டு போயிட்டாலாமே, நீ பாத்துக்கிட்டா இருந்த? என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்தேன்? என்னுடைய வாயார வாழ்த்தி நான் தானே வழி அனுப்பிச்சு வச்சேன். ஒரு புள்ள செய்யற காரியமாடா இது? ஏன்பா, பல்லு பரதநாட்டியம் ஆடுற வயசுல பால் ரூம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா யார்தான் இறக்கப்படுவா? அட 1000 இருந்தாலும் அப்பம் புள்ள உறவு போகாதுடா. ஏதோ கெட்டு போயிட்டேன். கடைசி காலத்துல கஷ்டப்படாம கொஞ்சம் கஞ்சி தண்ணியாவது ஊத்துங்கடா. கஞ்சி தண்ணியா? உயிர் போற நேரத்துல உனக்கு பச்சை தண்ணி கூட ஊத்த மாட்டோம். நீங்களும் கோச்சுக்கிட்டா நான் எங்கடா போறது? நடுத்தருவுல நில்லு. தலைக்கு மேல பிள்ளைங்க இருக்கும் போது உனக்கு 2ஆம் தாரம் கேக்குதா? இந்த பாரு, நாங்க மச்சான் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். அவசரம் பிடிச்ச மாதிரி எதுக்கு வந்து நிக்காத? போவா. ஏண்டி உத்தம்மா, ஏண்டி உத்தம்மா, ஏது புன்னகை, என்னென்ன எண்ணங்கள் உள்ளத்தில் பின்னோ, வெட்கத்தினாலதை மறைத்தாயோ, வெட்கத்தினாலதை மறைத்தாயோ. ஏண்டி முத்தம்மா, ஏது புன்னகை, என்னென்ன எண்ணங்கள் உள்ளத்தில் பின்னோ, வெட்கத்தினாலதை மறைத்தாயோ, வெட்கத்தினாலதை தென்னை மரம் தாயை தந்து மூடுதடி கீத்தை விட்டு தென்றலை தூதுவிட சொல்லலாமா? திருப்பள்ளி மேடையிட்டு கொள்ளலாமா? கட்டுச்சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு, கட்டுச்சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு, கண்களில் வை கரைந்து போகலாமா? கருவிழி செம்பவளம் ஆகலாமா? ஏண்டி முத்தம்மா, ஏது புன்
வீட்டில் பிரிந்தோ வெட்கத்தினால் அதை மறைத்தாயோ
சார் என்ன அடிக்காதீங்க சார். வேண்டாம், பங்காளி சார் அனுப்பிச்சாரு சார். என்ன சார் நிறுத்திட்டீங்க? இவ்வளவுக்கு காரணம் எங்க அப்பா தான். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தா ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிடுவாரு. கொண்டு போய் வண்டியில ஏத்து. டேய், உள்ளேடா நீ. ஜான் பிள்ளைய பெத்தாலும் ஆண் பிள்ளைய பெத்தேன்னு அடிக்கடி வீரா பேசிக்கிட்டு இருந்தனே. நான் இப்ப ஜானையும் பெறல ஆணையும் பெறல, எவனை இல்ல பெற்றிருக்கேன். இல்லைன்னா என் பிள்ளைய என்ன காட்டி கொடுப்பானா சார்? அம்மா அம்மா, ஆணு பெண்ணுங்கிற பிரச்சனைக்கே இடம் இல்லை. பொறுப்புள்ள பிள்ளைகளாலதான் ஒரு குடும்பம் முன்னுக்கு வருங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. நீ ஜெயிச்சிட்ட. என்ன மன்னிச்சிட. நான் வரேன். மாலையை மாத்துங்க, மாலையை மாத்துங்க.